குலசை முத்தாரம்மன் தசரா திருவிழா தென்மாண்டங்களும் மிகவும் பிரம்மாண்டமாக நடக்கும். ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு தசரா குழு இருக்கும். எங்கள் ஊரில் பத்திரகாளியம்மன் தசரா குழு இருக்குது. எங்கள் செட்டிலையும் எங்கள் ஊர் குருசாமி அழகுக்குத்துன்னு சொல்லி முத்தாரம்மனை நேர்ந்திருந்தாங்க. ஓம்காளி ஜெய்காளின்னு தன்னோட குலதெய்வத்தையும் மனசில் நினச்சிட்டு குலத்தை முத்தாரம்மனையும் மனசில் நினச்சிட்டு அழகு குத்த ஆரம்பிச்சு. அழகு குத்துறது மிக சாதாரணமான விஷயம் கிடையாது. தன்னோட வாயை பொழந்து கிட்டத்தட்ட வேலோட அகலத்தை வாய் உள்ள குத்தி வச்சுருப்பாங்க. நம்ம நடந்து போதும் சரி, நடந்து போதும் ரொம்ப கவனமாக நடக்கணும். லைட்டாக அப்படின்னா வாயில் அடி போடும். ஏன்னா வேல் குத்துறது ரொம்ப சாதாரண விஷயங்கள். முக்கியமாக கடுமையான விரதம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம வேல் குத்த முடியும். நம்ம முத்தாரம்மனுக்கு மாலை போட்டிருக்கவங்க ஒவ்வொன்றும் நேர்ந்திருப்பாங்க. அழகு குத்துவாங்க, மஞ்சள் நீராடுதல், தீமிதி திருவிழா, தீச்சட்டி எடுப்பாங்க. ஏன்னா முத்தாரம் வந்து மிக காலியான தெய்வம்னா ரொம்ப கடுமையான தெய்வம். கொடுக்குற தெய்வம்னா அது குலசை முத்தாரம்மன். வேல் குத்தும் போது கூட இருந்த குலசை பக்தர்கள் ஓம்காளி ஜெய்காளி நம்ம குலசை முத்தாரம்மன் மந்திரத்தை உச்சரித்தாங்க. ஒவ்வொரு கிராமங்களிலும் தசரா திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடக்கு. எந்தெந்த ஊரில் என்னென்ன தசராக்குள்ள இருக்குன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள்.